Hi friends, welcome to Kovai kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா beetroot chutney. நான் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்து பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் சீரகம், 4 வரமிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, பூண்டு பல் 4, வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து. கடாய் வச்சிட்டோம். அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், வரமிளகா, பூண்டு, இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ புளி சேர்த்துடலாம். புளி சேர்த்துட்டு காய் நம்ம சேர்த்துடலாம். காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுங்க. உப்பு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். பாருங்கள், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகரப்பு இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் வச்சிட்டேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். நான் பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக பீட்ரூட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொரகொரப்பு இல்லாமல் நைஸாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இந்த டைமில் இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம், இட்லி தோசை கூடயும் சாப்பிட்லாம். சூப்பரான காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.